வணக்கம். அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு நம்மளுடைய திருக்கோயிலில் இப்போ வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். பந்தகால மூர்த்தி பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து தொடர்ச்சியாக இந்த இடத்துல நடக்கக்கூடிய பூஜைகளை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய மின் அலங்காரம் பற்றி தான் நான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது ஒரு பெரிய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பக்தர்களுக்கு. வாசலில் நம்ம உள்ளே வந்தோடனே நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவில் பலகை. அந்த பலகைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம், ரெண்டு பக்கத்துலையுமே வாழை மரம் அழகாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சத்தை உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் காட்டணும் அப்படின்னு தான், ஒரு சின்ன வீடியோவாக காட்டலாம் அப்படிதான் ஐடியா பண்ணேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் வீடியோவுமே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம குளத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போது பார்க்கவே வந்து குளத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனாக இருக்குது. பார்க்க மான், மயில், ரோஜாப்பூ எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக வீடியோவாகவே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பக்கம் நின்று பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து நல்லாவே தெரியும். இந்த பக்கம் லைட் வெளிச்சத்தில் சரியாக தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம். பத்தாத்துக்கு இந்த நாய்ங்க வேற கிளம்பிடுச்சு. இங்கே அழகா, எவ்வளோ அழகா இந்த ஓம் லைட் இருக்கு பாருங்க. உள்ள பார்க்கவே இந்த லைட் வெளிச்சம் பார்க்கவே செம அழகா இருக்குல்ல. ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காட்ட சூப்பராகவே இருக்கும் இந்த லைட் வெளிச்சம்லாம். வாங்க பார்க்கலாம் ஃபுல் வீடியோவா. இது நம்மளுடைய கோயிலுடைய பிரகாரம் போகிற பாதை. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து பாருங்கள் மான் மேயுது, அதுக்கப்புறம் வந்து புறா, மயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தாமரம் இல்லை ரோஜாப்பூ, அந்த மாதிரி எல்லாமே அழகாக இருக்குது. குளத்தில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து உள் பிரகாரங்களில் போகும்போது இந்த மரத்துலேருந்து தொங்கிட்டு இருக்க லைட்லாம் பார்க்கவே அவ்வளோ கண்ணை பறிக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருந்து அந்த லைட் வந்து கீழே வந்து சரமாக அழகாக தொங்குது. எல்லா மரங்கள்லையுமே லைட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சக்கரங்கள் 2 மயில் தட்டி இருக்கா. என்ட்ரன்ஸில் வந்தோடனே மயில் நம்மளை வரவேற்கிற மாதிரி 2 தட்டி, மேலே இந்த சக்கரங்கள், இதெல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும். மிகு வக்ரகாளி அம்மனோட சன்னிதானங்க அது. அம்மாவுடைய கோபுரமும் முழுக்க லைட் கோபுரத்தால், லைட் வெளிச்சத்தால் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா தாய் வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கோபுரத்தில் அழகா இருக்காங்கிறத பாருங்களேன். இது நம்ம நாகபராசக்தி அம்மனுடைய கருவறை அமையப்பட்ட இடம். இதுக்குள்ளேயும் லைட் வெளிச்சம் வந்து பிரகாசமாகவே அலங்காரமாக இருக்குது. மேலே கோபுரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கோபுரத்து வழியால் உள்ளே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய கோவில் இது. அம்பாள் வந்து எவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க பாருங்களேன். எல்லாருக்குமே எவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுடைய வளையல் ஸ்டோர். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வளையல் சாமிக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அம்மாவை பார்க்கும்போது அப்படியே அம்மாவை பார்த்தோடனே உயிருள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறது போலே அம்மா உட்காந்துருக்காங்க. நம்மளுடைய சிவன் கோயிலுங்க, சிவன் பார்வதி. அவங்க கோயில்லையும் மிக அழகாக இந்த லைட் வெளிச்சம்லாம் இருக்குது. மேலே வந்து பார்த்தாவே சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யங்கராதேவி அம்மன் வந்து பார்க்கவே அவங்களுடைய கோபுரமும் ரொம்ப அழகாகவே இருக்கு பாருங்க பார்க்க. அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலில் கட்டியிருக்கக்கூடிய அலங்காரங்கள் எல்லாமே நான் இந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு காட்ட போகிறது வந்து நம்ம கோயிலில் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சத்தையும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்கவே. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. எங்கேயும் பார்க்கவே அவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க பார்க்கவே. சரிங்களா, கோபுரங்களோடைய வெளிச்சங்கள்லாம், அந்த லைட்டு வெளிச்சம் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கோபுர வெளிச்சம். எல்லா வெளிச்சத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். கட்டிங்க சாமி, மாடெல்லாம் எங்கே கட்டியிருக்கீங்கன்னு. நீங்கள் தாங்க நம்ம மாடு கட்டியிருக்கோம் வயலில். அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு இந்த இடத்துல கட்டியிருக்கோம் மாடெல்லாம். நம்மளுடைய ஒட்டுமொத்தமான கோயிலும் எவ்வளோ அழகாக மின் அலங்காரத்தில் ஜொலிக்குதுங்கிறத பாருங்கள். ரொம்ப எவ்வளோ அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கவே. இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மக்கள் இங்கே நிறைஞ்சிருப்பாங்க. அவ்வளோ 1000 மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. அவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு திருவிழாக்களில் மக்கள் குமிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு ரம்யமான இடம். எல்லாருக்குமே அம்மா வந்து 4 நாள் திருவிழாவும் ரொம்ப விசேஷமாக நடக்க போகுது. அனைத்து பக்தர் கோடிகளும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணுங்கிறது இந்த வீடியோவில் நான்